சென்னை எம்ஆர்சி நகர் தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2024 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். Companies established an electronics manufacturing facility with an investment of rupees 312 crores, creating employment for 700 people in Kanchipuram district. The company aims to achieve full operation by October 2024. I request Mr. Alex Lin, SVP Business Unit Head, Mr. Siddharth Shekhar, Operations Manager, and team to the dais. I also invite the Honorable Consul General of Singapore, Mr. Edgar Pang, to the dais to witness the inauguration. Motherson Electronic Components has set up a phase 1 of a cover glass assembly unit for consumer electronics against an initial investment of rupees 2,600 crores, creating employment for 2,800 people in Kanchipuram district. I request Mr. Sanjay Mehta, Head Chairman's Office South Asia, Mr. Prakash Katama, COO, Mr. Devinder and team to come to the dais. L&T has set up an innovation campus with an investment of rupees 3,500 crores and potential full seating capacity for 40,000 people in Chennai. I request Mr. K.G. Satyanarayana, Head of Development. தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்த விவரங்கள். தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். புதிய முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. இதில் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 26,96,557 நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு என்கிற வகையில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அவர் 17 நாட்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் முடிவுற்ற 19 புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மேலும் செம்கார் உள்ளிட்ட 47 நிறுவனங்களின் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. 51,157 கோடி ரூபாய் முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்கார்ப்னு சொல்லக்கூடிய கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தை அந்த நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இதுல நேரடியாக அந்த நிறுவனத்துல 1,500க்கும் மேற்பட்ட பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பும் மறைமுகமாக ஒரு 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த அடிக்கல் நாட்டு விழா தூத்துக்குடி மாவட்டத்துல செம்கார்ப்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் அங்க தங்களுடைய நிறுவனத்தை தொடங்க இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் கடந்த ஜனவரி மாதம் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. இதுல மிக முக்கியமா இன்று 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். Kaplan Point has established an oncology OSD and injectables plant and is setting up